ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 years ஆலன் இஸ் பீன் டூயிங் திஸ் மொய் விருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதுல முக்கியமா அந்த டைம்ல வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க நம்ம லைஃப்ல. அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 5000 பேருக்கு போடணும்னா இல்லை அவங்க இருக்கலாம், ஓகே. பட் அந்த டைம்ல வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யாருக்கிட்டையாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்றது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சிருப்போம். ஆனா வந்து அந்த டைம்ல நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனா இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க செலிபிரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்க எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாவே நீங்க செலிபிரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும். பட் செலிபிரிட்டியா இருக்கும்போது நம்ம நிறைய பேர் தெரியும். ஆனா அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ஃபேஸ் தெரிஞ்சது. ஏன்னா இந்த நாட்டுல யாரும் உதவி பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்க. நிச்சயமா சொல்றேன். உதவி பண்ற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்கதான் வந்து லைஃப்ல நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபரா இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹாலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 years. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்துல வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இறங்கி yeah, I also want to be one of the family member of help on hunger. எப்பவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாவே இருக்குன்னு சொல்லுவேன். இட் கிவ்ஸ் மீ ப்ரைட், ஹானர் டு வேர் திஸ் டிஷர்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட்டு பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபாய் இருக்கட்டும், 10 ரூபாய் இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சது உதவி பண்ணிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்ல நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இருக்காது. அண்ட் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிட்டு நாளைக்கு நம்ம இல்லைன்னா கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா தருது. இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு ஒரு 400 ரூபாய், ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் ஹங்கர். வேற ஏதாவது பேசணுமா ஆலன்? 56 கிலோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்லி பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப 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 நன்றி.
உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கி வச்சதுக்கு. இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் வந்து கடந்த 6 வருஷமாக நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடத்திட்டு இருக்கோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி போய் சேர போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ ஆலன் வந்து இது கடந்த 6 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஹவ் ஜாயின் த ஆர்கனைசேஷன் ஃபார் 3 years அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி கொடுக்கும்போது தேங்காய் சட்னி வாட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ? தேங்காய் சட்னி இல்ல, அது ரைத்தா, ஆனியன் சட்னி. பாத்தீங்களா பிரியாணியோட காம்பினேஷன் கரெக்டா. கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு, வெறும் இது மட்டும் தான் இருக்கு. பாத்திரம் பிளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னன்னா இவங்கெல்லாம் ரோடோர இருக்க மக்கள், அவங்களுக்குலாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டு. அதனால அதை அவாய்ட் பண்றது. ஐஸ்வர்யம் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? உதவி கேட்டு நிறைய பேர் மாட்டாங்க. அது சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது கூட. அது ரொம்ப தவறான ஒரு செயல். பட் நிஜமாலேயே நிறைய பேர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்தது. பட் கண்டிப்பா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அது நிறைய விஷயம் தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறீங்க. பட் ஆனா இங்க தெரிஞ்சு வெளியில சொன்னாவே அதை விமர்சனம் பண்றாங்களே, அதை எப்படி பாருங்க? சமீபத்துல பாலா பண்ணது கூட ஒரு விமர்சனம் வந்தது, அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நியூராலஜிஸ்ட் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாமா சொன்னாங்க? அட பாவிங்களா, ஒரு நல்லது பண்றது. சரி, விமர்சனம் அப்படின்றது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. இப்போ இதுக்கு உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 பேருக்கு போய் ஃபுட் டொனேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, இது நிஜமாவே நாங்க ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளியே தெரியணும், சோஷியல் மீடியால போடுறது இருக்கட்டும். பட் இது ஜென்யூனாவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே, தப்பே இல்லை. ஒரு விஷயம் வெளியே சொல்றோம். இப்போ நான் நிறைய, நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம். பட் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சாதான், ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு 5000 பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வெளியே தெரிஞ்சாதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். வச்சுட்டீங்க இந்த வாட்டி, நெக்ஸ்ட் வாட்டி கல்யாண வீட்டு எப்போ போறீங்க? சொல்லுங்க சார். கல்யாண விருந்து எப்போ போறீங்க? மொய் விருந்து வச்சுட்டீங்க, இப்ப கல்யாண விருந்து சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? கேட்கலையா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? கூடிய சீக்கிரம். ஆர்டிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது ஜென்யூனாவே இருக்குமா, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம எனக்கு இருக்கலாம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சில பேர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கும்போது நிறைய பேர் எனக்கு பண்ணல. ஸோ அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தது. மேடம், தமிழ் சினிமால வந்து புதுசா ஒரு நடிகை வந்து அம்மா கேரக்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமர்சனம் ஏன் உங்களோட பேரை சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னு. ஆனா இப்போ கூட ஆமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாது இல்ல, இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி 350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்ன படங்கள் பண்றேன்னு லிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு. என்னோட படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமா தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம், இந்த ஒரு கேப் வந்திருக்கு. பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன், சினிமாவும் என்னை விடாது நான் நம்புறேன். செலிபிரிட்டியா ஆனா ஈகோ பாப்பாங்க, அடுத்தவங்க போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு
வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறது. நீங்க எப்படி ஒரு தைரியமா கேட்குறீங்க, ஒரு மன விட்டு கேட்குறீங்க? என்ன போன வருஷம் கொடுத்துட காரணம்? போறாங்க. இது அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே, அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே. ஏன்னா ஈகோ பிரச்சனையெல்லாம் இவங்க கேட்பாங்க, நம்ம போய் கேட்கவா? இல்ல அதுதாங்க, இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது. நல்ல விஷயம் பண்ணும்போது அதுதான் ஆதி சொன்னாங்க, நான் சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர்கிட்ட கேட்க மாட்டேன், நிஜமாலே நான் கேட்க மாட்டேன். But இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஆனா உடனே மருந்தான் நம்ம பார்த்துக்கணும். இதுவே இன்னைக்கு நோயா மாறி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நோக்கி ஓடிட்டு இருக்கு உலகம். இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம உணவெல்லாம் மறந்துட்டோம். எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, எது பண்ணாலுமே அளவா பண்ணா நல்லதா இருக்கும். உடம்பு ஓவரா பண்ணாதான் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம், தப்பே இல்லை. அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி. தமிழ் சினிமால வந்து நடிகர்கள்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூ சரியா பாக்குறது இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நான் சொல்றேன், எல்லா ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்ட்டாகவே நான் அது ஒரு இதுவாகவே சொல்ல முடியாது. பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரிபடி இஸ் பிகம் வெரி கான்ஷியஸ். எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரன்னிங் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன். இப்போ இப்படி ஃபிட்டாக இருக்கேனா இல்லையா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளவு கணக்குலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் டிராவல்ல இருப்பேன். ஷூட்டிங்ல இருந்தாலும் வெளில தான் சாப்பிடணும். என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும். ஷூட்டிங்ல இருக்கிறதால, ஆக்டரா இருக்கிறதால நான் ஹெல்த்தியா சாப்பிடணுன்றத மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில எவ்வளவு பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளவு செலவு பண்றீங்க இல்லையா? ஆனா இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ இல்லைன்னா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமா நம்ம பார்ப்போம். ஆனா இதே கோயிலுக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோம்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நம்ம செலவு பண்றதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ இல்ல எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமா நம்ம பாக்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்றது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், அது எவ்வளவு பேர் போய் சேரலாம் அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்க செலவும் கம்மியாயிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாயிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலியமா நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளெஸிங்ஸா பாக்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸா பாக்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாம பின்னாடி எவ்வளவு வேலை இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினாதான் வெளியில இவங்க என்ன பண்றாங்க தெரியறதுக்காக தான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? மீடியா மூலியமா தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து யாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனா நான் காசு அனுப்புறேன் யாருக்காவது கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு என்ஜிஓ தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமா டிராவல் பண்றதால இவங்க மேல எனக்கு அப்போதான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. சில என்ஜிஓஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா அங்க போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கும்போது அங்க போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்ற சூழ்நிலை. ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்னதான் பண்றாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்றவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனா சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டா அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்கள்ல மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணாங்கிறோம் நான் பாக்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டா ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமா தெரியல. எப்படிதான் இது எவ்வளவு வருஷமா வந்து தொடர்ந்து நீங்க பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ஒண்ணுல இருந்து வளர்ந்து போயிட்டே இருக்கு. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுல இருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து
ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்க சாப்பாடு கொடுக்குறது வந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒண்ணுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாவோ உங்க மூலியமா வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸா நான் பாக்குறேன். அதுல ஒரு சின்ன பங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்ல, எங்க யாரை பாக்குறீங்களோ மனசார உதவுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதா பேசுங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ பிரசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம் இருந்தா கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல. ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர், ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கோவிட் டைம்ல வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்றாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் அது சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டா அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சு விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது போன்ல. அப்ப எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா வந்து அதோட கனெக்ட் இல்லாம இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்க ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகைன் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அவங்களோட சேர்ந்து போய் டிராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லா என்னை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாம இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்கா இருந்து நம்மளால செய்ய முடிஞ்ச அளவுக்கு, அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊர்ல. ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் அஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாக ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்னைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள், பல ராத்திரிகள், பல பகல்கள், எல்லா நேரமும் வந்து நான் பங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். We'll make it much better and much more greater. This place greater for people to live. So all the best. Help on Hunger full team ku வந்து wishing you guys a very very good luck. And இன்னைக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷீ இஸ் a very dear friend. அவங்க ஜெனரலாவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமா வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்ல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலா அது நான் வேற இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்கா இதுல வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடா சேரும்ன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் a very good luck. Thank you so much.